இந்த வீடியோல ஸ்பைடர்மேன் படத்தோட டே 2 கலெக்ஷன் இந்த 2 நாளுமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஜனநாயகன் இந்த 9 நாள்ல இதுவரையும் டோட்டலா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு? 300 கோடி வசூலுக்கு நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவரையும் இந்த 9 நாள்ல எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒடிசி தொடர்ந்து செம்ம கலெக்ஷன். நேத்துமே அப்படிப்பட்ட வசூல் தான். இந்தியாவிலேயே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதையும் பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ராமாயணம் அப்படிங்கிற படம் தான். ரீசென்ட்டா அதோட ட்ரெய்லர் விட்டிருந்தாங்க. அதுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு கோகுல், சரவணகுமார், ராஜ் கௌதம், சாய்குமார், தளபதி அரசு. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஒடிசி நேத்து 15வது நாள் ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டுல 42,00,000, ஆந்திரா தெலுங்கானால 38,00,000, கர்நாடகால 1,25,00,000, கேரளால 14,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,44,00,000, இந்தியால மட்டுமே 4,63,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா நேத்து தமிழ்நாட்டுல 42,00,000ங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜனநாயகன் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த படத்துக்கு ஒரு ஆக்சுவலா தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ தான் குடுத்துருக்காங்க. இருந்தாலும் 42,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவரையும் டோட்டலா தமிழ்நாட்டுல மட்டுமே 13,25,00,000. ஆந்திரா, தெலுங்கானால 22,29,00,000, கர்நாடகால 32,05,00,000, கேரளால 11,24,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 102,68,00,000. டோட்டலா 181 கோடிக்கு மேல இந்தியால மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $707 மில்லியன். இந்த படம் வந்து 6,740 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $250 மில்லியன். நீ ஞாயிற்றுக்கிழமையே ஒரு பெரிய நம்பர் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 800, 850 தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தமால் 4 நேத்து 22வது நாள் இந்தியால 1,28,00,000, உலகம் முழுக்க 1,46,00,000, டோட்டலா 187 கோடியே 13,00,000 இந்தியாவிலையும், 214 கோடியே 59,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இப்ப தமால் 4ஆ இருக்கட்டும், ஒடிசியா இருக்கட்டும், ஜனநாயகனா இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் இந்தியால பெரிய லெவல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியால மட்டும் கலெக்ட் பண்ண அந்த டாப் 10 லிஸ்ட் 2026 இப்ப பார்த்துருவோம். அதாவது இதுல ஓவர்சீஸ் கலெக்ஷன் வராது, இன்க்ளூட் ஆகாது. ராஜா சாப் தான் 10வது இடத்துல இருக்கு. 176 கோடியே 65,00,000. ஒடிசி 181 கோடியே 51,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்க ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு. தமால் 4 187 கோடியே 13,00,000. ஜனநாயகன் 195 கோடியே 50,00,000 கலெக்ட் பண்ணி 7வது இடத்துல இருக்கு. பூத் பங்களா 219 கோடியே 15,00,000 6வது இடம். கருப்பு 248 கோடியே 17,00,000 5வது இடம். மணசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் 257 கோடிக்கு மேல வசூல் பண்ணி 4வது இடம். பெத்தி 306 கோடியே 50,00,000 வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கு. 2வது பார்டர் 2 392 கோடிக்கு மேல. ஃபர்ஸ்ட் வந்து துரந்தர் த ரிவெஞ்ச் 1382 கோடி கிட்ட. ஸோ இதுதான் டாப் 10 இந்தியாவோட கிராசர் இந்த 2026 பொறுத்தவரையும். இதுல இந்த பிராண்ட் நியூ டே, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஒரு நல்ல பொசிஷன்ல வரப்போகுது, பார்ப்போம். அப்புறம் இஷ்குநாமா அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 8வது நாள் இந்தியாவில் 58,00,000, உலகம் முழுக்க 77,00,000, 9 கோடியே 57,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 18 கோடி பட்ஜெட். பாய் தெரா ஸ்டார் ஹே அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் 26,00,000 இந்தியாவிலும், உலகம் முழுக்க 28,00,000, வெறும் 62,00,000 தான் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. சென்னை லவ் ஸ்டோரி அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,44,00,000, உலகம் முழுக்க 1,75,00,000, 26 கோடியே 88,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 38 கோடியே 63,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். அப்புறம் ஸ்ரீனிவாசம் மங்கபுரம் அப்படிங்கிற படம் டே 2 ஆந்திரா தெலுங்கானால 92,00,000, உலகம் முழுக்க 1,44,00,000. டே 1ஓட டே 2 ஒரு டிராப் இருக்கு. சாட்டர்டே சண்டே பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். 2,27,00,000 டோட்டலா ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 3,56,00,000, 20 கோடி பட்ஜெட். நேற்று வந்து மலையாளம்ல உன்மதம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 76,00,000 கேரளாலையும், 95,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. மீதி படத்தோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் அதையுமே கொடுத்துக்கோங்க. இப்போ மீதி படத்தோட வசூலை பார்க்கலாம். ஜனநாயகன் நேற்று 9வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 3,25,00,000, ஆந்திரா தெலுங்கானால 8,00,000, கர்நாடகால 27,00,000, கேரளால 26,00,000, ஹிந்தி பில்ட்ல 38,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 5 கோடியே 19,00,000. ஓவர்சீஸ்ல மட்டும் 95,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா ஜனநாயகன் இதுவரையும் இந்த 9 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 115 கோடியே 9,00,000,
ஆந்திரா தெலுங்கானால 13 கோடியே 67 லட்சம், கர்நாடகால 28 கோடியே 95 லட்சம், கேரளால 15 கோடியே 72 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 22 கோடியே 7 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 280 கோடியை கடந்திருக்கு. 280 கோடியே 51 லட்சம், 400 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே தாண்டும் போது ஒரு 300 கோடியை தாண்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஜனநாயகன் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படம் நேற்று 2வது நாள் தமிழ்நாட்டில் 4 கோடியே 69 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 33 லட்சம், கர்நாடகால 6 கோடியே 65 லட்சம், கேரளால 3 கோடியே 77 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி பெல்ட்ல 41 கோடியே 25 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்தியாவில் நேற்று 2வது நாள் 62 கோடியே 69 லட்சம். ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 11 கோடியே 8 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானால 15 கோடியே 73 லட்சம், கர்நாடகால 14 கோடியே 83 லட்சம், கேரளால 9 கோடியே 6 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 89 கோடியே 2 லட்சம். இந்தியாவில் மட்டும் இந்த படம் 139 crore 139 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷனை வாரி வச்சுட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு கலெக்ஷன் இன்னும் அப்டேட் ஆகல. 130 மில்லியன் US டாலர்ஸ்ல இருந்து 150 மில்லியன் US டாலர்ஸ் வரையும் கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 225 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். டே 1 டே 2 ரெண்டுமே பெரிய சம்பவம். இந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இந்த படம் அடிச்சு நொறுக்க போகுதுங்க. ஸோ நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டது சூ ஃப்ரம் ஷோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரீசெண்டா அதோட ஆனிவர்சரி போயிருந்தது, ஃபைனல் கலெக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ சூ ஃப்ரம் ஷோ போன வருஷம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றி படம், ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். தமிழ்நாட்டில் மட்டுமே 56 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 65 லட்சம், கர்நாடகால 96 கோடியே 63 லட்சம், கேரளால 6 கோடியே 88 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 68 லட்சம், ஓவர்சீஸ்ல 14 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 123 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 10 கோடி, 6 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. ஆனா 54 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல பணத்தை போட்ட கொஞ்சம் சில லட்சங்களை போட்டவங்களுக்கே கோடி கணக்கில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஹிட். அடுத்ததா இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில ஜிகர்தண்டா 12 வருஷத்தை கடந்திருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட இயக்கத்துல ஒரு தரமான படம். ஸோ இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டும் வாங்கினாரு பாபி சிம்மா. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 17 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடி, உலகம் முழுக்க 21 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி, தியேட்டர்கள் ஷேரா வந்திருக்கிறது 10 கோடியே 85 லட்சம் கிட்ட. இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.